வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவிடம் சென்று கூறு, எனக்கு பயமில்லை, பெண்ணொருவரை திட்டிய அதிகாரி. பல்கலைக்கழக மாணவர் மரணம். மாணவியொருவர் கழிவறைக்கு சென்றபோது தகராறு. போலீசாரின் திடுக்கிடும் தகவல்கள். இலங்கையின் சர்ச்சை நாயகி பியூமி ஹன்சமாலி செய்த செயல் திட்டித் தீர்க்கும் இணையவாசிகள். நான் கையூட்டு பெற்றேனா? சபையில் சாணக்கியனை விளாசிய அமைச்சர் சந்திரசேகர். தனது சொத்து விவரங்களை கையளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும், உரையை முடித்துக் கொள்ளுங்கள். அவையில் அர்ச்சுனாவின் சலசலப்பு. ஸ்பீக்கர் කරුණාකරලා මං ගෙදර යන්න ඕනේ, නවත්තන්න කියන්නකෝ. පොයින්ට් එකක් ඒසා බාධා කරන්න නම් දෙන්න එපා. හරිද? ඕන පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් බාධා කරොත් නම් එළියට දාන්න. தூங்கிக் கொண்டிருந்த வேளை இலங்கை இளைஞனை சுற்றி வளைத்த அதிகாரிகள். வெளிநாடொன்றில் சம்பவம். வவுனியாவில் ராணுவ உணவகம் உட்பட 4 உணவகங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு. குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வி. நிலக்கரி பிரச்சனையை விசாரிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு. நீங்கள் விண்கலத்தை கட்டிக்கொண்டு நிலவுக்கு போனாலும் உங்களால் இதை செய்ய முடியாது. நாடாளுமன்றின் நேற்றைய பதிவுகள். ආටිමිස් 3 හදාගෙන හන්දර ගිහලා ගොඩ බෑලෙන්න. ඒක සාර්ථක වෙන්නේ නැහැ. மாபெரும் லொத்தர் பரிசு. வெற்றியாளர்கள் கௌரவிப்பு. வெல்லப்பட்ட தொகை இத்தனை கோடியா? வெளியான தகவல். நாடளாவிய ரீதியில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்த வேளையில் அனுரவிடம் சென்று கூறு, எனக்கு பயமில்லை என மருத்துவர் ஒருவர் பெண்ணொருவரை கடிந்து கொள்ளும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அரசாங்க உயரதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மக்கள் சேவகர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலவும் சூழலில் பெண்ணொருவரை அரசு அதிகாரி ஒருவர் மோசமான வார்த்தைகளால் திட்டியுள்ள சம்பவம் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் மருத்துவரிடம் தனது தேவையொன்றை கருதி வினவிய போதே அம்மருத்துவ அதிகாரி மிகவும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. நாட்டில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடிமட்டத்தில் உள்ள சில அதிகாரிகளின் மனோபாவம் மாறவில்லை என்பதையே இச்சம்பவம் காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அதிகாரிகள் தங்களை நாடி வரும் சாதாரண மக்களை கௌரவமாக நடத்த வேண்டியது அவசியம் எனவும், இவ்வாறான அதிகாரிகளின் அநாகரிகமான செயற்பாடுகள் குறித்து உரிய தரப்பினர் உடனடியாக கவனம் செலுத்தி விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பல சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்துள்ளது. எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை நேற்றைய தினம் வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் தீர்மானத்திற்கு எதிராக 153 வாக்குகளும் ஆதரவாக 49 வாக்குகளும் பதிவாகியிருந்தன. அரசியலமைப்பு சட்டத்தினால் தனக்கு வழங்கப்பட்ட எரிசக்தி மேலாண்மை தொடர்பான அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியதாக தெரிவித்து எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நிலக்கரி பிரச்சினை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதியினால் விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் இதற்காக தற்போது சேவையில் உள்ள உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். විශේෂ කොමිෂන් සභාවක් ජනාධිපති විමර්ශන කොමිෂන් සභාවක් අපි පත් කරනවා. හරිද? අපි ජනාධිපති විමර්ශන කොමිෂන් සභාවක් පත් කරනවා. இதேவேளை நிலக்கரி ஊழலுக்கு எதிராக சஜித் அணியினர் நேற்று பத்திரமுள்ள தியத உயனவிற்கு அருகில் நாடாளுமன்றத்திற்கு உட்பிரவேசிக்கும் சந்தியில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க, நீங்கள் ஆர்டெமிஸ் 3 விண்கலம் ஒன்றை கட்டிக்கொண்டு நிலவுக்கு சென்று இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை தேடினாலும் உங்களால் வெற்றி பெற முடியாதென அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீதான நம்பிக்கையில்லா விவாதத்தின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். நிலக்கரி கொள்முதல் சர்ச்சையானது பொதுமக்களுக்கு மின்வெட்டுக்கோ அல்லது மின் கட்டண உயர்வுக்கோ வழிவகுக்காதென்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை தரம் குறைந்த நிலக்கரியினால் ஏற்படும் இழப்புகளையே மின் கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் என சர்வதேச நாணய நிதியம் கூட சுட்டிக்காட்டி உள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்சடி சில்வா தெரிவித்திருந்தார். சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அடுத்த கட்ட நிதிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் மட்டத்திலான ஒப்பந்தம் இலங்கை செலவீனங்களை பிரதிபலிக்கும் மின்சார கட்டண முறைக்கு மாறுவதை பொறுத்ததென்றும், இந்த முறையானது பெரும்பாலும் நிலக்கரி தொடர்பான செலவுகளால் நிர்ணயிக்கப்படுகிறதென்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் பிரபல சர்ச்சைக்குரிய மொடல் அழகியான பியூமி ஹன்சமாலி தனது 19 வயது மகனை இடுப்பில் தூக்கி வைத்து வெளியிட்ட காணொளி இணையத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே கவர்ச்சியான புகைப்படங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய காணொளிகள் மூலம் கவனத்தை ஈர்த்து வரும் இவர் தற்போது தனது மகனுக்கு 19 வயதாகிவிட்டதை குறிப்பிட்டு நான் அவனை தூக்கி வைத்திருக்கும் கடைசி தருணம் இதுவே என்ற வாசகத்துடன் இந்த காணொளியை பகிர்ந்துள்ளார். கணவரை பிரிந்து தனது மகனுடன் வசித்து வரும் பியூமி அவ்வப்போது மகனுடன் இருக்கும் புகைப்படங்களை பகிர்வது வழக்கமென்றாலும் இந்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த காணொளியை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் பியூமி ஹன்சமாலியை மிக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பிடத்தக்க வயதுக்கு மேலுள்ள மகனை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு கவர்ச்சியான உடையில் இவ்வாறான காணொளிகளை வெளியிடுவது ஒரு தாய்க்கு அழகல்ல என்றும் இது மகனின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் குவிகின்றன. அதே சமயம் இந்த பதிவிற்கு ஆதரவாகவும் சில குரல்கள் ஒலிக்கின்றன. பெற்ற தாய் தனது மகனை தூக்குவதில் என்ன தவறு இருக்கிறதென்றும் அவர் உருக்கமாக பதிவிட்ட கருத்தை புரிந்து கொள்ளாமல் சிலர் தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் பதிவிட்டு வருகின்றனர். ஏற்கனவே நிதி மோசடி புகார்கள் உள்ளிட்ட விவகாரங்களில் சிக்கி சர்ச்சைக்குள்ளான பியூமி ஹன்சமாலிக்கு இந்த புதிய காணொளி இணையத்தில் மீண்டும் ஒரு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு அலைகளை ஒரே நேரத்தில் உருவாக்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்து மற்றும் கடன்கள் தொடர்பான பிரமாண பத்திரம் உள்ளிட்ட விவரங்களை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று சமர்ப்பித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவுக்கு தன்னுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்களை கையளிக்க 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருந்தது. அதன்படி நேற்றைய தினம் அதற்கு இறுதி நாளாகும். அதற்கமைவாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் நாடாளுமன்றில் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க உரையாற்றிக் கொண்டிருக்கையில் சபாநாயகரே, நான் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன், தயவு செய்து விரைவில் உரையை முடித்துக் கொள்ளுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி அவையின் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க அடுத்த முறை ராமநாதன் அர்ச்சுனாவை வீட்டிற்கு அனுப்ப வாய்ப்புள்ளதென்றும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யக்கூடாதென்றும் வலியுறுத்தியிருந்தார். சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கை இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா காலம் முடிந்த பின்னரும் சுமார் 10 மாதங்களாக சட்டவிரோதமாக தங்கியிருந்த 27 வயதுடைய இளைஞர் சிங்கப்பூர் குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 8ஆம் தேதி அதிகாலையில் உட்லாண்ட்ஸ் பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தின் மேல்தளத்தில் அமைந்துள்ள பூங்காவில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருந்தார். இளைஞன் தூங்கிக் கொண்டிருந்த போது சாதாரண உடையில் வந்த அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்துள்ளனர். விசாரணையில் அந்த இளைஞர் சமூக வருகை விசா மூலம் சிங்கப்பூர் சென்றுள்ளதாகவும் அவரது விசா காலம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதியுடன் முடிவடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் 11 அதிகாரிகள் கொண்ட குழு அவர் தப்பிச் செல்லாதவாறு அனைத்து வழிகளையும் அடைத்து சோதனையிட்ட போதே மேற்படி இலங்கை இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன் மீது நாடாளுமன்றில் பொய்க்குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனிடம் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் ராசமாணிக்கம் சாணக்கியன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கையூட்டு பெறுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் கூறுகையில், முக்கியமாக நான் இந்த சாணக்கிய நம்பிக்கு சொல்ல வேண்டும் என்று வடக்கை எடுத்துக்கொண்டால் சாணக்கிய நம்பி பற்றியும் அவருக்கு பிறகு அவரது குருவான சுமந்திரனுக்கு எதிராகவும் அதிகமாக பேசுவது நான் தான். அந்த கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டு பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். அப்படி குற்றச்சாட்டுகள் இருந்தால் தயவு செய்து அவற்றை நாடாளுமன்றில் சமர்ப்பியுங்கள். இல்லையென்றால் CID-இடம் சென்று ஒப்படையுங்கள். ஒப்படைத்துவிட்டு வேலையை செய்யுங்கள். நான் கையூட்டு பெற்றேனா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எதிராக இப்போது இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியில் பேசுவது நான் மட்டும்தான். எனவே அந்த கோபத்தை வைத்துக் கொண்டு இந்த பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். தயவு செய்து அவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கோமாகம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவ குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அதே பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளமை தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பல்கலைக்கழகத்தினால் சென்ற 9ஆம் தேதி சித்திரை புத்தாண்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த புத்தாண்டு விழாவின் அனைத்து நடவடிக்கைகளும் மாலை 6 மணியளவில் நிறைவடைந்திருந்தன. எவ்வாறாயினும் அதன் பின்னர் அதே பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று இரவில் தனியார் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாணவியொருவர் கழிவறைக்கு சென்றுள்ளதுடன் அவர் பின்னால் ஒரு மாணவனும் சென்றுள்ளார். அதைக் கண்டு சந்தேகமடைந்த அந்த மாணவியின் நண்பர் அம்மாணவியின் பின் சென்றவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அந்த நேரத்தில் தாக்குதலுக்குள்ளான மாணவனின் நண்பர்கள் குழு ஒன்று உயிரிழந்த மேற்படி மாணவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த அந்த மாணவரை ஹோட்டல் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அந்நேரத்திலேயே அவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர்.
வவுனியாவில் ராணுவ உணவகம் உட்பட 4 உணவகங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புத்தாண்டை முன்னிட்டு வவுனியா தெற்கு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள உணவகங்கள் சுகாதார முறைப்படி இயங்குகிறதா என்பதை பரிசீலிக்க தவிசாளர் தலைமையிலான சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினரால் சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்ட வேளை சுகாதாரமற்ற முறையில் இயங்கி வந்த உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏனையின் வீதி தாண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள இராணுவத்தினரால் நடத்தப்படும் உணவகம் உட்பட 4 உணவகங்கள் மற்றும் வெதுப்பக உணவுகளை விற்பனை செய்யும் முச்சக்கர வண்டிகளுக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அபிவிருத்தி லொத்தர் சபையினால் முன்னெடுக்கப்படும் கப்ருக அதிர்ஷ்ட லாபச் சீட்டெழுப்பில் இலங்கையின் லொத்தர் வரலாற்றில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட அதிகூடிய பரிசு தொகையாக 62,98,58,919 ரூபாய் மெகா ஜாக்பாட் வெற்றியாளர் உள்ளிட்ட 51 பேருக்கு நேற்றைய தினம் காசோலைகள் கையளிக்கப்பட்டன. கடந்த 2026/2/19 அன்று நடைபெற்ற கப்ருக எழுப்பில் இந்த மாபெரும் ஜாக்பாட் வெற்றி பதிவாகியுள்ளது. இந்நிகழ்வில் சூப்பர் ஜாக்பாட் வெற்றியாளர் உட்பட 51 வெற்றியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.